உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடிய கீரை கடைசல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான கீரைகளை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய். கீரை கடைசலுக்கு மண்பானையாக இருந்தால் பெஸ்ட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சூடானதும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரைகளை உள்ளே சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் அப்படியே பறித்தது. நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா 2 கட் கீரை அளவு வரும். இது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த தட்டை ஓப்பன் பண்ணி இந்த கீரைகளை திருப்பி போடலாம். ஜஸ்ட் திருப்பி மட்டும் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை ரொம்ப வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துருச்சுன்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி காம்பை நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்குது. ஸோ கீரை வெந்துருச்சு. வெந்ததும் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணி இப்போது நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சூடான சாதம் களியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.